எலெக்ஷன். பிளாஸ்டிக் இல்லை, வரவேற்க வழிகாட்ட ரோபோ உண்டு, சிசிடிவி உண்டு, வீல் சேர் உண்டு, டிராக்டர் உண்டு, ஓட்டு போட மட்டும் நீங்க வந்தா போதும் என தருமபுரி மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். இந்த தடவை கிரீன் எலெக்ஷன் அப்படிங்கிறத தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாக, ஒரு முன் முயற்சியாக பிளாஸ்டிக்கை அறவே தடை செய்து முடிந்த வரையில் பசுமையாலான மற்றும் மக்கக்கூடிய பொருட்களை இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்கக்கூடிய அந்த குடிக்கக்கூடிய டீ கப், இந்த தண்ணீர் குவளைகள், இது எல்லாருமே மக்கக்கூடியதாகவே பயன்படுத்துறதுக்கு உத்தரவிட்டுள்ளோம். அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக இளம் வாக்காளர்கள், முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களை கவரும் வகையிலும் அவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டு 100% வாக்களிப்பை தருமபுரி மாவட்டத்தில் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலையும் ரோபோ மூலமா அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒரு 1-2 வாக்குச்சாவடிகளில் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 பூத் 9 பூத் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த ரோபோ மூலமா அந்த ரோபோ வழிகாட்டும் என்னென்ன ஆவணங்கள்லாம் எடுத்து வரலாம், அவங்க எப்படியெல்லாம் வாக்களிக்கிறதுக்கு தேவையான வசதிகள்லாம் என்னென்ன ஏற்பாடு செஞ்சிருக்கோம் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுப்படி அப்படிங்கிறதுலாம் அந்த ரோபோ மூலமா சொல்லும். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களை கவரும் வகையில் தாவரம் மற்றும் வரவேற்கும் வழிகாட்டவும் ரோபோ, கலர் கோடிங் உள்ளிட்ட முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆர். சதீஷ் நகராட்சி அன்னசாகரம் தொடக்கப்பள்ளியில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் ஆர். சதீஷ், தருமபுரி மாவட்டத்தில் இந்த முறை கிரீன் எலெக்ஷன், பிளாஸ்டிக் கிடையாது, டீ கப் முதல் தண்ணீர் குவளை வரை எல்லாம் மக்கும் தன்மை கொண்டதாக பயன்படுத்தப்படும் எனவும், முதல் முறை வாக்காளர்களுக்கு ஸ்பெஷலாக விதை பேனா, விதை பென்சில், விதைப்பந்து, மரக்கன்று வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இளைஞர்களையும் பசுமையையும் போற்றணும் அப்படிங்கிறதுக்காக விதைப்பந்து, முதல் முறை வாக்காளர்களுக்கு விதைப்பந்து கொடுக்கிறோம். பென்சில் மற்றும் பேனா, விதைகள், அதாவது அந்த பென்சிலையோ அல்லது பேனாவையோ பயன்படுத்தி முடிச்சுட்டு அதை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறமா அதன் மூலமாக இந்த விதைகள் மூலமாக மரங்கள் வளர வகையிலையும் அதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற வகையிலையும் பிளாஸ்டிக்கை அறவே தவிர்க்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வலியுறுத்தும் வகையிலையும் அந்த முதல் முறை ஓட்டர்களுக்கு அந்த விதையினாலான பேனா மற்றும் பென்சில் நம்ம அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஊக்கப்படுத்துறதுக்காக. அப்புறம் மரக்கன்றுகள், இது ஒரு பசுமை கிரீன் எலெக்ஷன் அப்படிங்கிற பிரதானமாக தருமபுரி மாவட்டத்தை வச்சு பண்ணுறதுனால மரக்கன்றுகள் கொடுக்குறோம். இது அத்தனைக்கும் மேலே ஒரு சான்று, சர்டிஃபிகேட், நீங்கள் முதல் முறை வாக்காளர், இங்கே இப்போ ஃபஸ்ட்டு டைமாக போட்டிருக்கீங்க, அதில் தேர்தல் ஆணையம் உங்களை கௌரவப்படுத்துகிறது, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி நான் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். இதன் மூலம் அவங்கள கொஞ்சம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு எண்ணத்தை, ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுனால அவங்க எல்லாருமே 100% நம்ம வாக்களிப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதலான நோக்கம். மாவட்டம் முழுவதும் 150 பதற்றமான பூத்துகள் கண்டறியப்பட்டுள்ளது. 2750 காவலர்கள், துணை ராணுவம், லோக்கல் போலீஸ், கேரளா டீம், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஹோம்கார்டு எல்லாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து பூத்திலும் சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி முதியோருக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், செக்ஷன் ஆப் மூலம் பதிவு செய்தால் வீட்டுக்கே வண்டி வந்து அவர்கள் இருக்கும் இடத்தில் வீல் சேர் மூலம் தன்னார்வலர்கள் அழைத்து வந்து வாக்களிக்க உதவி செய்வார்கள். எல்லா பூத்திலும் சாய்தளம், குடிநீர், டாய்லெட் வசதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகள், நம்மளுக்கு தருமபுரி மாவட்டத்தில் 150 பதட்டமான வாக்குச்சாவடிகள் மொத்தமாக இருக்கிறது. அதுக்கு தேவையான துணை இராணுவ படைகள் மற்றும் தருமபுரி மாவட்ட காவல்துறை, இவரை மட்டும் இல்லாமல் கேரளாவிலேருந்து ஒரு 400 போலீஸார்கள் இதுக்கு மூலமாக இருக்கும். இது இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஹோம் கார்டு, இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டலாக 2750 காவலர்கள் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நாளைக்கு காவல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். எனவே பொதுமக்கள் இவ்வளவு 2750 காவலர்கள் இருக்கிறதுனால நல்ல பாதுகாப்புடனும் எவ்விதமான அச்சமும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே அவங்க வாக்குப்பதிவு செய்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு ஏதுவாக அந்த சக்ஷம் ஆப் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமாக இப்போவே ஏற்கனவே ஒரு 15-20 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. என்னால் நேரில் ஓட்டு போட முடியாது, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படின்னா அந்த சக்ஷம் ஆப்
அப்படிங்கிற இது தொடர்பாக 3 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் ரிலீஸும் கொடுத்துருந்தோம். அந்த ஆப்பில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா எங்களுடைய தன்னார்வலர்களே உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வாகனத்தின் மூலமாக உங்களை அழைச்சிட்டு வந்து உங்கள் வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே நாங்கள் ஏற்படுத்தி தந்துடுவோம். மாவட்ட தேர்தல் அலுவலர் அப்படிங்கிற முறையில் அதையும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்திக்கலாம். இதோட மட்டும் இல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகள்லையுமே தாய்தள ஏற்பாடுகள், குடிநீர், டாய்லெட் ஃபெசிலிட்டி இது எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம். எனவே மாற்றுத்திறனாளிகளும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஒரு தேர்தலில் வந்து நம்ம வாக்களிப்பது ஒரு எளிமையான, மகிழ்ச்சியான, ஒரு குதூகலமான ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இதோட மட்டும் இல்லாமல் நம்ம சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவர்கள் அவர்களும் எளிதில் வந்து வாக்களிப்பதற்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையில் அவங்க வந்தாங்க. அதுக்குள்ள கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தனி கியூ கொடுத்து அவங்களும் வாக்களித்து சீக்கிரமாக செல்லணும், எந்த விதமான கால தாமதம் இல்லாமல் செல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாடும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. நம்ம 957 லொக்கேஷனில் 1596 போலிங் பூத் இருக்கு. இந்த 957 லொக்கேஷன்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தனித்தனி வீல் சேர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு உதவி செய்யறது வகையில் தன்னார்வலர்களும் நம்ம போட்டிருக்கோம். 957 தன்னார்வலர்கள் போட்டிருக்கோம். மலை கிராமமான ஏரிமலைக்கு கடந்த தேர்தலில் கழுதைகள் மூலம் பெட்டிகள் அனுப்பி அக்கிராம மக்களால் வாக்களிக்கப்பட்டது. இம்முறை ரோடு போட்டதால் டிராக்டர் மூலம் அனுப்பப்படும். மேலும் வெயிலுக்கு ORS வழங்கப்படும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 மெடிக்கல் டீம், மொத்தம் 30 டீம் ரோந்து பணியில் இருப்பார்கள். வாக்காளர்கள், தேர்தல் பணியாளர்கள் யாருக்கேனும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களை அரசியல் கட்சிகள் வண்டி வைத்து அழைத்து வரக்கூடாது. உதவி வேண்டும் என்றால் 1959க்கு கால் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கமே உங்களை அழைத்து வரும் என அவர் தெரிவித்தார்.